வணக்கம். இன்று ரத சப்தமி. தை அமாவாசைக்கு பிறகு வரும் சப்தமி ரத சப்தமி என்று அழைக்கப்படுகிறது. இந்நாளில் சூரியன் தனது தெற்கு நோக்கிய தட்சிணாயன பயணத்தை முடித்துவிட்டு வடக்கு நோக்கிய உத்தராயண பாதையில் பயணப்படும் நாள். இந்த நாளில் சூரியனுக்கு விசேஷமான சக்தி பிறக்கிறது. இந்த நாளில் சூரிய பகவானை வழிபடுவோருக்கு சரும நோய்கள் நீங்கும், கண்ணொளி பிறக்கும். எப்படி வழிபாடு செய்வதென்றால், அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து தலையில் 7 எருக்க இலைகளை வைத்து அதனோடு சிறிது அட்சதை கொண்டு அதோடு அட்சதை வைத்து கொண்டு குளிக்க வேண்டும். இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு அதோடு சிறிது மஞ்சள் தூளியும் சேர்த்து கொண்டு குளிக்க வேண்டும். இந்த நாளில் கோதுமை உணவுகளை சூரிய பகவானுக்கு படைப்பது நன்மையை தரும். புராண காலத்தின்படி காஷ்யப்பரின் மனைவியான அதிதி கர்ப்பிணியாக இருந்த சமயம் ஒரு அந்தணர் உணவு யாசகம் கேட்டு வந்தார். அவருக்கு கர்ப்பிணியாக இருந்த காரணத்தால் மெதுவாக சென்று உணவு அளித்தார். தாமதமானதால் அவர் வேண்டுமென்றே தாமதம் செய்ததாக நினைத்து கொண்டு அந்தணர், உனது கர்ப்பத்தில் இருக்கும் மகன் இறந்து விடுவான் என்று கூறி செல்கிறார். அதை காஷ்யப்ப முனிவரிடம் கூறும்போது, கவலைப்படாதே, நமக்கு அமிர்த உலகத்திலிருந்து ஒரு அழிவில்லாத ஒளி பொருந்திய மகன் பிறப்பான் என்று கூறுகிறார். சூரிய பகவான் பிறந்த உத்தராயண காலத்தில் வரும் இந்த நாளே ரத சப்தமி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த நாளில் சூரிய பகவானை வழிபடுவதால் நம் 7 ஜென்ம பாவமும் விலகிவிடும். அடுத்தடுத்து 7 தலைமுறையினரும் சீரும் சிறப்புமாக வாழ்வார். மேலும் நீராடும்போது கிழக்கு நோக்கி நீராட வேண்டும். வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயம் நமக்கு உண்டு. இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்கள் பல மடங்கு புண்ணிய பலன்களை நமக்கு தரும். இந்த நாளில் சூரியன் வழிபட்ட தலங்கள், நீர்நிலைகளில் நீராடுவதால் அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். சூரியன் வழிபட்ட 7 சிறப்பான தலங்களுள் ஒன்றான குடந்தை நாகேஸ்வரன் கோயிலில் உள்ள சூரிய பகவான் தலத்திலிருந்து இந்த காணொளியானது நமக்கு காட்டப்படுகிறது. இதை பார்த்து நன்மைகள் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.